ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட்டில் வந்து ஒரு நபர் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, ஓகேவா? ஸோ 2 பேரும் வந்து ரொம்பவே வந்து 2 பேரையும் மாற்றி மாற்றி காதலிச்சிருந்துருக்கீங்க. 2 பேருக்கும் வந்து 2 பேர் மேலே அவ்வளோ ஆசை இருந்திருக்கு. 2 பேரும் ரொம்பவே 2 பேர் மேலே வந்து பாசம் வச்சுருந்துருக்கீங்க. பட் சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்களால் வந்து 2 பேரும் வந்து பிரிய வேண்டியதாயிடுச்சு. பட் அந்த நபர் வந்து இன்னும் வந்து உங்களையே தான் நினச்சிட்ருக்காரு. அந்த நபர் வந்து இன்னமும் வந்து உங்கள் மேலே தான் வந்து காதல் வச்சிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு, உங்கள் கூட திரும்பி வந்து சேருவாரா? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரீடிங்கில் வந்து பார்க்கலாம். அவருக்கு வந்து உங்கள் மேலே இருக்க காதல் வந்து கொஞ்சம் கூட குறையலன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் இந்த யூனிவர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுது. ஸோ அவருக்கு வந்து உங்கள் மேலே காதல் வந்து சீரியஸ்லி அவர் வந்து அவரோட விஷ், அதாவது அவருடைய 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சது வந்து அவர் வந்து அதனால் ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் இருந்திருக்காரு. இன்னும் வந்து மன கஷ்டத்தில் இருக்கார். ஸோ அவர் எப்போவுமே உங்களை தான் நினச்சிட்ருக்காரு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஸோ எப்போவோ இது பாஸ்ட்டில் நீங்கள் வந்து ரொம்பவே தீவிரமாக 2 பேரும் மாற்றி மாற்றி காதலிச்சிருக்கீங்க. அந்த நபர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கார். அதாவது அவர் வந்து உங்களை இன்னும் வந்து சீக்ரெட்டாக வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துன்னு தான் இருக்கார். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்குதா அப்படின்றதெல்லாம் சீக்ரெட்டாக அவர் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கார் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு. ஸோ அந்த நபர் இன்னும் உங்கள் மேலே வந்து ஃபீலிங்ஸ் வச்சுருக்காரு, நிறையாவே வச்சுருக்காரு. ஸோ அவர் வாழ்க்கையில் எவ்வளோ தான் நல்ல விஷயங்கள், எவ்வளோ தான் சந்தோஷங்கள் நடந்தாலும் நீங்கள் ஒரு ஆள் இல்லாதது வந்து அவருக்கு வந்து இன்னும் வந்து குறையாதான் இருக்குது. அவரோட வேண்டுதல், அதாவது அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுல நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ உங்களை தான் வந்து அவரோட வேண்டுதலை வச்சுருக்காரு. உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்றது தான் வந்து அவர் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறாரு. உங்கள் கூட சேரணுன்றது வந்து அவருடைய மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்குது. ஸோ உங்கள் கூட வந்து சேர்ந்துடணும், உங்கள் கூட வாழ்க்கையை வந்து திருப்பி வந்து தொடரணும், உங்கள் கூட வந்து வாழ ஆரம்பிக்கணும், உங்கள் கூட வந்து இணையணும் அப்படின்றது வந்து அவரோட ஆசையாக வந்து மிகப்பெரிய ஆசையாக வந்து இருக்குது. அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ அவருக்கு வந்து உங்ககிட்ட ஒரு புது தொடக்கம் வந்து ஆசைப்படுறாரு. அதாவது வந்து உங்கள் கூட வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து வேறு ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்க வந்து சான்சஸ் இருக்குது. பட் உங்கள் 2 பேருக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து இன்னும் கட் ஆகலை. உங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு டீப்பான கனெக்ஷன் இருக்குது, உங்கள் டீப்பான பாண்ட் இருக்குது உங்கள் 2 பேருக்கும். ஸோ அது வந்து இன்னும் வந்து கட் ஆகலை, அது வந்து இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது. இது வந்து ஒரு சோல்மேட் லெவல் கனெக்ஷன். இது ஒரு சோல்மேட் லெவல் கனெக்ஷனில் எப்படி இருக்கும்னா, அந்த பாண்டை வந்து கட் பண்ணவே முடியாது, அந்த கனெக்ஷன் வந்து கட் பண்ணவே முடியாது. யாராலுமே முடியாது, நீங்களே நினச்சாலும் முடியாது. திருப்பி திருப்பி நீங்கள் வந்து அந்த பர்சன்கிட்டே போயிட்டுருப்பீங்க, திருப்பி திருப்பி 2 பேரும் வந்து சேர்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனாக இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷனில் அந்த பர்சன், அந்த நபர், இது வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரலான ரீடிங் தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கேர்ளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாயாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே வந்து இது பொருந்தும். ஸோ அந்த பர்சன் வந்து உங்கள் கூட ஒரு புது தொடக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பாஸ்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம், அதாவது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம், மேபி அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய சுச்சுவேஷன், அது கரியரில் வந்து நல்லா ஷைன் ஆகாமல் இருந்திருக்கலாம், அவங்க கரியரில் பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து அவங்க வந்து உங்களை விட்டு பிரிய வேண்டியதாக ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து அவங்க வந்து உங்களே தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எப்போ அவங்க கூட வந்து சேருவோம் அப்படின்ற ஏக்கம் தான் அவங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் உங்களை விட்டு பிரிஞ்சதில் வந்து அவங்க வந்து மனதளவில் ரொம்பவே பாதிச்சிருக்கு, அவங்களுக்கு மனதளவில் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களை விட்டு பிரிஞ்சது, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி அன்பு காட்டுற ஒரு பர்சன் கிடைக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி பாசம் வைக்கிற ஒரு பர்சன் கிடைக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி அக்கறை மற்றவங்க மேலே வச்சுருக்க பர்சன் வந்து கிடைக்க மாட்டாங்கன்றது வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு. லைக் இப்போ இந்த டைம், ஸோ இப்போ வந்து என்ன வேணால் உங்களுக்காக பண்ணலான்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ வேணால் முயற்சி போடுறதா வந்து இருக்காங்க. கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்காங்க. கொஞ்சம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து 2 பேரும் மாற்றி மாற்றி புரிஞ்சிக்காமல் பிரிஞ்சு போனதுனால இப்போ கொஞ்சம் அவங்க வந்து மனதளவில் கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்காங்க தான். ஸோ கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க, திருப்பி ரீச் அவுட் ஆனால் நீங்கள் வந்து அவங்கள ஏற்றுப்பீங்களான்ற பயம்லாம் இருக்குது.
இந்த காதல் வந்து திருப்பி ஃபஸ்ட்டு மாதிரி மலருமா அப்படின்ற பயம்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. பட் வந்து அவங்க வந்து என்ன வேணால் முயற்சி போடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க, என்ன வேணால் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அகெயின் ஒரு புதிய தொடக்கம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட. ஒரு ஒரு நியூ பிகினிங். ஸோ ஒரு புதிய தொடக்கம் உங்ககிட்ட இருந்து, அண்ட் அந்த தொடக்கம் வந்து நல்லபடியாக ஒரு மேரேஜ் ஒரு என்கேஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு நல்ல எண்டிங்கில் போய் முடியணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களோட கோல் இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அவங்க கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து லவ்வை சொல்லணும்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்ற ஐடியா அவங்களுக்கு நிறையா இருக்குது. அண்ட் அகெயின் ஸோ இது வந்து அதேமாதிரி பாஸ்டில் நடந்த விஷயங்கள் அதுவும் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அவங்க வந்து நீங்கள் வந்து ஸோ பாஸ்டில் வந்து மேபி அவங்கவுங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு அவங்க போயிருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிருக்கலாம். ஏதோ நீங்கள் உங்கள் கரியர் நல்லா இல்லை, நீங்கள் நல்ல வேலையில் இல்லை, நல்ல தொழிலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அந்த பயம் இருக்குது. ஸோ உங்களை விட்டுட்டு போயிட்டோமே, இப்போ திருப்பி நீங்கள் வந்தால் ஏற்றுப்பீங்களா, திருப்பி நீங்கள் வந்து அன்பு காட்டுவீங்களா ஃபஸ்ட்டு மாதிரி அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு வச்சு அவங்க நிறைய யோசிக்கிறாங்க. ஸோ திருப்பி ஸ்டார்ட் பண்ண இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம திருப்பி நியூ பிகினிங் கொண்டு வரணும்னா பழைய விஷயங்கள்லாம் வந்து மனஸ்தாபங்கள் ஏற்படுத்துமோ அப்படின்ற பயம்லாம் இருக்குது அவங்களுக்கு. பட் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நியூ பிகினிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்ற ஆசை வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குது உங்ககிட்ட. அண்ட் கூடிய சீக்கிரம் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் அவங்க வந்து நியூ பிகினிங் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 9 of Pentacles. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து கண்டிப்பாக உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. உங்களை அந்த எனர்ஜியில் நீங்கள் இருக்க வேண்டியதும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்டாக உங்கள் மேலே ஃபோக்கஸ்டில் இருங்க நீங்கள். பிகாஸ் நீங்கள் இந்த பர்சனுக்கு அட்ராக்டிவாக தெரிகிறதே வந்து நீங்கள் வந்து உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது தான். நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, பணம் நல்லா சம்பாதிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கீங்க. ஸோ அதுதான் இந்த நபருக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, அதனால தான். ஸோ அதுதான் உங்களை வந்து அட்ராக்டிவாக காட்டுது அந்த நபருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுடைய செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், கண்டிப்பாக பண விஷயத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக இருங்க. பணம் சம்பாதிக்கிறது அதிலலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. நீங்கள் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே இந்த பர்சன் வந்து உங்களை தேடி வருவாங்க. அதுதான் வந்து இந்த பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. ஸோ அது வந்து இந்த பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லவ்வர்ஸ் கார்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அஃப்கோர்ஸ் வந்து இது ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக தான் இருக்க வந்து சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ சோல்மேட் கனெக்ஷன்லலாம் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு பாண்ட் இருக்கும். அது வந்து யாராலையுமே கட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு இன்விசிபிள், யார் கண்ணுக்குமே தெரியாது. பட் இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ரெண்டு பர்சனை மட்டும் திருப்பி ஒன்று சேர்த்துட்டே இருக்கும். திருப்பி அவங்கள வந்து செப்பரேட் பண்ண விடாமல் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அவங்களோட விஷ், அதாவது அவங்க வேண்டுதல், அவங்க வேண்டிக்கிறதுல வந்து நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் கூட சேரணுன்றது தான் வந்து அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாங்க. உங்கள் கூட வந்து சேர்ந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கணுன்றது தான் வந்து அவங்க கடவுள்கிட்ட வந்து எப்பவும் வந்து வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய யோசிக்கிறாங்க. ஸோ நிறையா வந்து மைண்டில் வந்து அவங்களுக்கு நிறைய யோசனைகள் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து திருப்பி வந்தால் ஏற்றுப்பீங்களான்ற யோசனை இருக்குது. அதே மாதிரி உங்களை வந்து பாஸ்டில் வந்து அவங்க வந்து கஷ்டப்படுத்தியிருக்க வந்து சான்ஸ் இருக்குது நிறையா. ஸோ அதெல்லாம் வந்து மன்னிப்பீங்களா இப்போ திருப்பி வந்தால், அந்த மாதிரியான பயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது கிளியராகவே. பட் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொபோசல் வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் கூடிய சீக்கிரம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொபோசல் எதிர்பார்க்கலாம். ஒரு கம்யூனிகேஷன், கிங் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஏதோ ஒரு மெசேஜோ இல்லை ஒரு ஃபோன் காலோ இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதோ, இல்லை உங்கள் வீட்டுக்கே வந்து டேரெக்டாக உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதோ, இல்லை உங்ககிட்ட டேரெக்டாக உங்களை மீட் பண்ணி பேசுகிறதோ, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து இஸ் கோயிங் டு கம்யூனிகேட், உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்க. ஸோ தட் பர்சன் வந்து உங்கள் மேலே வந்து ரொம்ப லவ் வச்சுருக்காங்க. பிகாஸ் நமக்கு வந்து கிங் ஆஃப் நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ நைட் ஆஃப் கப் எனர்ஜி வந்து
இஸ் வெரி எக்ஸ்ப்ரெசிவ். ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து காதில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்க வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து காதில் வந்து மறைக்கிற ஆள் கிடையாது. அவங்க காதில் வந்து வெளிப்படையாக வந்து காட்டுற ஒரு மனிதராக இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க. அண்ட் அதே மாதிரி லவ்வர்ஸ் கார்டு வந்தால் இட்ஸ் அ வெரி குட் சோல் கனெக்ஷன். ஸோ ஒரு நல்ல சோல் கனெக்ஷன் இங்கே இருக்குது. சோல்மேட் கனெக்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ 2 சோலும் வந்து இந்த ஜென்மத்தில் இல்லை, எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சத்தில் வந்து நீங்கள் வந்து பிறக்குறீங்க. 2 பேரும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க, ஒன்றா தான் வாழ்வீங்க, ஒன்றா தான் குடும்பம் அமைப்பீங்க, எல்லாமே ஒன்றா தான் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் இது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஜென்மத்துலேயும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும். அதுதான் வந்து விதி. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி நடக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கூட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து கரியர், அதாவது உங்கள் வேலை இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மேலேயே நீங்கள் ஃபோக்கஸ்டில் இருப்பீங்க. இப்போ கரியரில் இல்லைனா பணம் சம்பாதிக்கிறதுல இது மாதிரி எதுலையாவது ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க இந்த டைமு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லது தான் அந்த விஷயம். ஸோ அதுதான் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை பிடிக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வேலை உண்டு, உங்கள் காசு சம்பாதிக்கிறது, உங்கள் பொறுப்புகளை வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி கரெக்டாக எது முக்கியமோ அது மட்டும் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் உங்கள் நபருக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ ஃபைனலாக ஒரு கார்டு எடுத்து பார்க்கலாம். ஸோ வில் யூ எக்ஸ்பிரஸ் இஸ் லவ், எப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அதை வச்சு நம்ம ஒரு கார்டு எடுப்போம். ஸோ கண்டிப்பாக ப்ரீஸ்டஸ். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, உடனே வரமாட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வருவாங்க, பட் நீட்ஸ் டைம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நீங்கள் வந்து அகெயின் நான் சொன்னல, நீங்கள் ஏற்றுப்பீங்களான்ற பயம் வந்து அவங்களுக்கு நிறையாவே இருக்குங்க. ஸோ அதுக்காக அவங்க லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த பர்சன் மட்டும் இல்லை, நீங்களும் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிருக்கீங்க அந்த பர்சனோட முடிவால் பாஸ்ட்டில். பட் இப்போ இந்த ஃப்யூச்சரில் வந்து அந்த பர்சன் வந்து உங்கள் கூட வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கு வந்து தே ஆர் ரெடி. ஸோ என்ன வேணால் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஆல் தே வாண்ட் இஸ் அ நியூ பிகினிங். ஸோ உங்கள் கூட ஒரு புது தொடக்கம் வேணும். அது மட்டும்தான் அவங்களோட கோலாக இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க வந்து பொறுமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பொறுமையாக வந்து நிறையா விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆசையை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரமாக. கிங் ஆஃப் சோர்ட்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வருது. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன், அது வந்து மெசேஜாக இருக்கலாம், இல்லை காலாக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட டேரெக்டாக வந்து பேசலாம், இல்லை அது ஒரு மேரேஜ் ப்ரொபோசலாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்து கூடிய சீக்கிரமே வருது. ஸோ ஒரு நல்ல எனர்ஜி தான் இது. ஸோ இந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக கிளைம் பண்ணுங்கள். அண்ட் seriously, it's a very good connection. Thank you so much.